தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் நம்மோடு தொடர்பில் இருக்காங்க. வணக்கம்மா. இந்த விவகாரம் தொடர்ந்து எதிர்க்கட்சிகள் இதில் ஒரு உள்நோக்கம் கற்பிக்கிறாங்க. சில விஷயங்கள் தேர்தல் பரப்புரை முடிஞ்ச பிறகு நடக்குது. இதையெல்லாம் எப்படி நீங்க உள்வாங்குறீங்க? தேர்தல் பரப்புரை முடிஞ்ச பிறகுதானே பட்டுவாடா நடக்குது. பட்டுவாடா நடக்கிறதுனால தானே இது வருமான அதிகாரிகள் சோதனை செய்யறாங்க. நீங்க பாத்தீங்கன்னா தூத்துக்குடியில தான் மிக அதிகமான பணம் பட்டுவாடாவும் நடந்திருக்கு, பிடிவும் பட்டிருக்கு. இப்போ தேர்தல் பரப்புரைக்கு அப்புறம் இந்த பரப்பு நடக்கிறதுனால தானே படிக்கிறாங்க. அதனால அது மட்டும் இல்லை, அதை விட ரொம்ப நாளைக்கு முன்னாலே கூட பல இடங்கள்ல பணம் பதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. கிடைப்பதெல்லாம் மிக சொற்ப அமௌண்ட்டு தான். ஆனாலும் வருமான வரித்துறைக்கு கிடைக்கின்ற தகவலை வைத்து அவர்கள் பரிசோதனை செய்கிறார்கள். இந்த நேரத்தில் கனிமொழி அவர்கள் வீட்டில் நடந்திருக்கக்கூடிய வருமான வரித்துறை இந்த மாதிரியான விஷயங்களில் ஒரு உள்நோக்கம் கற்பிக்கப்படுது. தொடர்ந்து எதிர்க்கட்சிகள் மட்டுமே குறிவைக்கப்படுற ஒரு தோற்றத்தை கூட அது கொடுக்குது இல்லையா? இல்லை, அதாவது ஆளும் கட்சி அமைச்சர்கள் வீட்டிலே கூட பண்ணியிருக்காங்க. எதிர்கட்சி மட்டும் இல்லை, எங்கெங்கெல்லாம் பண்ண முடிந்ததோ அங்கெல்லாம் பண்ணியிருக்காங்க. எங்கெல்லாம் தகவல் கிடைச்சதோ அங்கெல்லாம் தகவல் கிடைச்சிருக்காங்க. நான் கேட்குறேன், துரைமுருகன் வீட்டில் அது பக்கம் அவரோட நண்பர் வீட்டில் கிடைச்சது உண்மைதானே? வெளிப்படையா தெரியறது தானே, கவரா போட்டு வச்சிருக்கிறது தானே. ஆக அப்படிப்பட்ட எவிடன்ஸ் உள்ள இடத்துலயே வருமான வரி சோதனை பண்ண உள்நோக்கம்னு எப்படி நம்ம சொல்ல முடியும்? அதே மாதிரி தூத்துக்குடியில பணம் ஆராய் பாய்ந்து ஓடுகிறது. மக்களுக்கு கிடைச்சா எனக்கு சந்தோஷம், அதுல எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா ஒரு ஜனநாயக முறைப்படி நடக்க வேண்டிய ஒரு தேர்தல் இப்படி நடந்தா எப்படி? அதையும் மீறி மக்கள் எங்களுக்கு வாக்களிப்பாங்க, மக்கள் தெளிவா இருக்காங்க. ஆனா மக்களுக்கு திட்டங்களா கொடுங்க, நல்ல விதமா கொடுக்கலாம். ஆனா இது தேர்தல் விதிமுறையே ஒரு மாற்றுவது சரியானது இல்லை. மேம், இந்த நேரத்தில் தூத்துக்குடியில் பணம் கரை புரண்டு ஆறா ஓடுச்சு அப்படின்னு சொல்றீங்க. அப்போ தூத்துக்குடியிலையும் தேர்தல் ரத்து செய்யப்படணும் அப்படின்னு விரும்புறீங்களோ? இல்லை, நான் அப்படி சொல்லலை. நான் அப்படி சொன்ன உடனே அதுக்காக தான் பண்ணீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஜனநாயக ரீதியா தேர்தல் நடக்கட்டும், வருமான வரித்துறை தங்களது கடமையை செய்யட்டும். ஆனா இங்க உள்ள பிரச்சனை என்னன்னா, ரொம்ப நாளைக்கு முன்னாலே பணம்லாம் இங்க வந்துருச்சு. சில பேர் 3 மாசத்துக்கு முன்னாலே போட்டி போடுறோம்னு சொல்லி இங்க வந்து அதுக்கு முன்னாலே பண்ணிட்டாங்க எல்லாம். அதனால அப்படிப்பட்ட சூழ்நிலையில ஜனநாயகத்தை நம்புறதை தவிர வேற வழி இல்லை. மக்களின் ஒரு நம்புறதை தவிர வேற வழி இல்லை. அவ்வளவுதான். தொடர்ந்து எதிர்க்கட்சி வேட்பாளர் மேலே குற்றம் சாட்டு சுமத்துறீங்க. அவங்க பணத்தை இறைக்கிறாங்க, தேர்தல் பணப்பட்டுவாடா நடக்குதுங்கிற விஷயங்களை சொல்கிறீங்க. அதே மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை எதிர்க்கட்சி தலைவர் மு.க. ஸ்டாலின் சொல்லியிருக்காங்க. கோடியா பணம் தமிழிசை வீட்டில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்களே. வந்து பார்க்க சொல்லுங்க. நீங்க எல்லாருமே தான் என்ன பல நாள் சந்திச்சுட்டு இருக்கீங்க. நான் அப்படி கோடியை பதிக்கிற ஆள் மாதிரி இருக்குதுன்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நான் எந்த விதத்துலையும் முறைகேடா சம்பாதிக்கிற ஆள் கிடையாது. நான் என்னோட கோட்டு போயிட்டு நோட்டு போயிட்டு நான் கொஞ்சம் நெஞ்சம் வச்சிருக்க கூட நான் என்னோட மருத்துவ தொழில சம்பாதிச்சது. நான் மோடிஜியை நம்புறேன், 2G எல்லாம் நம்பல. அதனால யார் ஊழல்வாதிகள், யார் ஊழல் நான் கேட்கிறேன். விஞ்ஞான ரீதியாக ஊழல் செய்தவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள்னு எல்லாமே அறிவுறுத்தப்பட்டது ரொம்ப நாளைக்கு மேலே. திமுகவின் பொருளாளர் வீட்டுலதான் 11 கோடி பிடிக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு அவர் பதில் என்ன சொல்றாரு? இது என்ன விளையாட்டா? உன் வீட்டுல பிடிச்சா என்ன பாரு அப்படின்றதுக்கு. ஒருத்தங்க வீட்டுல இருக்கு, அவங்க பின்புலம் 2G வழக்கு போன்ற வழக்குகள் இருக்கும் பொழுது அவங்கள அபரிதமான பண நடமாட்டம் இருக்கிறது. உடனே 19 ஒரு தலைவர் என்பவர் ஒரு குற்றச்சாட்டு சொல்லும்போது அது சின்ன அடிப்படை ஆதாரமாவது இருக்கணும். நீ என்ன பாத்தியா, அப்ப ஒன்ன பாரு அப்படின்னு சொல்ல சின்ன பிள்ளைங்க சொல்ற மாதிரி இருக்கு ஸ்டாலினோட கருத்து. அப்பட்டமான முதிர்ச்சியின்மையை காண்பிக்கிறது. ஆனால் மேம், இந்த இடத்துல நீங்கள் அதாவது ஒரு தரப்பு குற்றம் சாட்டக்கூடிய நேரத்தில் எதிர்க்கட்சியினருடைய வேட்பாளர்களோட வீட்லேயோ அல்லது அவங்களுக்கு நெருங்கியவர்களோட வீட்லேயோ ரெய்டு நடக்குது. ஆனால் ஒரு எதிர்க்கட்சி குற்றம் சாட்டுகிறது இங்கே ரெய்டு நடத்தணும்னு கோருதுன்னா அது நடக்க மாட்டேங்குது. இப்போ தமிழிசை வீட்டில் கோடியா பணம் இருக்குன்னு ஸ்டாலின் சொல்றாரு. ஆனால் அதிகாரிகள் நடவடிக்கை. அதாவது தம்பி, ஒரு நிமிஷம், ஒரு அரசியல் கட்சி தலைவர் அறிக்கை விட்டோன்னு வரமாட்டாங்க. இப்ப கூட எதிர்கட்சியில தமிழிசை சொன்னதுனால தாய்மொழி வீட்டுக்கு போல, அங்க உள்ள எவிடன்ஸ்ல ஆதாரபூர்வமாக ஐடிக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சுதான் போவாங்க. அரசியலுக்காக நீ பாட்டு இவங்க வீட்டுல 100 கோடி இருக்கு, அவங்க வீட்டுல 100 கோடி இருக்குன்னு சொன்னா நிச்சயமாங்கம்மா. ஆனால் எதிர்க்கட்சி தலைவர்கள் முத்தரசன் உள்ளிட்ட பலரும் இப்போ ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்பாக சொன்னதுலேருந்தே இந்த விஷயங்களை புரிஞ்சு கொள்ள முடிஞ்சிருந்துச்சு. அவங்க சில இடங்களில் சொல்லியிருக்காங்க, ஆனாலும் நடவடிக்கை எடுக்கலை, போய் பார்க்கல அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருந்தாங்க. அந்த அடிப்படையில் இந்த கேள்வி கேட்டோம். உங்களுடைய வருகைக்கும் நீங்கள் பகிர்ந்து கொண்ட கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி.